Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Antique beads, silk thread, திலகம் chip stone, ball chain. Fabric glue போட்டுக்கலாம். ball chain போட்டுக்கலாம். ball chain போட்டு திலகம் chip stone போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடணும். ஜெர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். ஷார்ப் பகுதி வந்து ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடணும். பாருங்க. ஸ்டோன்லாம் போட்டுட்டு மத சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுமாரி த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் போடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வெளியில் தெரியாது. இந்த ஒரு த்ரெட்டு மட்டும் போதும். டபுள் த்ரெட்டில் போட்டிங்கன்னா த்ரெட்டு வெளியில் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட் போடணும். ஒன் சைடு முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடும் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் இடையிலையும் இங்கே நீடில் எடுத்திருக்கேன். திரும்ப நீடில் இதில் போட்டுக்கலாம். அந்த கலர் கொடுக்கறதுக்காண்டி போடுறோம். போடுறப்ப த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சிக்காயிரும். அதுமாரி ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ த்ரெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன். இது சுற்றிலும் கொஞ்சம் சின்ன சைஸ் பீட்ஸ் போடுறேன். இதில் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு பீட்ஸ் கடையிலையும் ஓவர் ஸ்டிச்சு. இதில் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பீட்ஸ் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஒரு பீட்ஸ்க்கு இடையில் த்ரெட் இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்து 2 டைம்ஸ் சுற்றிட்டு த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக் ஆகாமல் இருக்கும். லாங் ட்ரென்ச் நாட் போடுறோம். மறுபடியும் இன்னொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க, திரும்ப ஒரு பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று 2 ட்ரென்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் போடுறோம். திரும்ப ஒரு பீட்ஸ். ரொம்ப ஈஸி தான். ஒரு பீட்ஸு ஒரு ட்ரென்ச் நாட் அந்த மாதிரி போடணும். ஒரு ப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பீட்ஸ்க்கு இடையிலையும் இந்த மாதிரி இப்போ நீடில் வந்து உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு 8 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் உள்ளே போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒவ்வொரு ப்ரெஞ்ச் நாட் போடணும். 1 2 போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் போட்டுக்கலாம். திரும்ப இதில் ஒரு ஆன்டிக் பீட்ஸ், இதில் 7 பீட்ஸ் போட்டிருக்கேன். இதை பிடிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக் ஆகாமல் இருக்கும். இங்கே பீட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை 2 பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேருந்து நீடில் எடுத்துடணும். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.